ஐ cannot afford to give up. இது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் கோட் இல்லை, நான் சிம்பிளாக சொன்னேன். நாளைக்கு என்ன நடந்தாலும் நம்மளை தூக்கி விட போகிறதுக்கு பேக்கப் இல்லை. ஒர்க் அவுட் மிஸ் பண்ணினா எக்ஸ்கியூஸ் இல்லை, நான் கண்டென்ட் போடலன்னா பிஸின்னு சொல்ல பேக்கப்பும் இல்லை. இந்த பாடியும் இந்த மைண்டையும் டெய்லி நான் கேர் பண்ணால் தான் என்னோடய ஒர்க் நான் நினச்ச போல் நடக்கும். ஸோ டுடே நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாட் பிகாஸ் ஐ ஃபீல் மோட்டிவேட்டட், பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் திஸ் பாடி. சூடாக இருக்கும், பெயினாக இருக்கும், ஆனால் அதுதான் க்ரோத். ஐ ஆம் தி பேக்கப். இந்த மைண்ட் செட் என்னோடய லைஃப்பில் மட்டும் இல்லை, என்னோடய பாடியில் இந்த மூமெண்ட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். இந்த ஒர்க் அவுட் ஜேர்னியை நான் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ண சில பேர் யோசிச்சுட்டு இருப்பேன். அவங்களோட நான் பர்சனலி ஒர்க் பண்ண போகிறேன். ஃபேன்சி ப்ராமிசஸ் இல்லை, ஷார்ட்கட் இல்லை, பேசிக் மூமெண்ட், கன்சிஸ்டன்சி, அதுதான் என்னோடய ஃபோக்கஸ். நீங்கள் உங்கள் பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணினா, உங்கள் ஹெல்த்துக்கு டைம் கொடுக்க ரெடியாக இருந்தால் ரெடின்னு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே இல்லை, ஆனால் ரெடியாக இருக்கிற ஃபியூ பேருக்கு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்.